அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் சென்னையில முதல் போதை ஒழிப்பு கூட்டம் நடத்தியிருக்கோம். எங்க நடத்தியிருக்கோம்னா, இந்நாள் முதலமைச்சருடைய தொகுதியில வருங்கால முதலமைச்சருக்காக போதை ஒழிப்பு கூட்டம் நடத்தியிருக்கோம். இளைஞர்கள் எல்லாருமே வந்திருப்பாங்க, நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பாதி பேர் போயிட்டாங்க. இனி நாங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறோம்ன்றத வினோத் தான் சொல்லுவாரு. வணக்கம். இன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெரியாதவங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் இந்த சட்டமன்ற தொகுதி. ஏன்னா முதல்வரோட விஜய் அவர்களின் தொகுதி. இந்த தொகுதியில இன்னைக்கு நாங்க ஒரு போதை இல்லாத சென்னையை உருவாக்கணும். ஏன்னா பெரம்பூர் மக்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வட சென்னையில அதிகமான போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சர்வே எல்லாம் வந்திருக்கு. தலைவர் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, நிறைய போதைப் பொருள் பயன்படுத்தி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. கஞ்சா பொருள் அதிகமா யூஸ் பண்றாங்க, கொக்கைன் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா தாவேகா உறுப்பினர்களே சில பேர்லாம் போதைப் பொருள்ல மாத்திருக்காங்க. ஜாஃபர் சாதிக் போன்ற திமுக நிர்வாகிகள் அதிகமா போதைப் பொருட்கள் பயன்படுத்தி மாட்டிருக்காங்க. சோ இது போன்ற தமிழ்நாட்டுல இந்த மாதிரி போதை கலாச்சாரம் அறவே நீக்கப்படணும் அப்படின்றதுக்காக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பெரிய முயற்சியால இந்த மாசம் முழுமையாக வீத லீடர் சார்பாக ஒயிட் பேண்ட் மந்த் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே இந்த ஒயிட் பேண்ட் மந்த் எல்லாரும் ஒயிட் பேண்ட் போட்டிருக்கோம். சோ அந்த ஒயிட் பேண்ட் மந்த்தை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாசம் முழுவதும் இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லா இடத்துலயுமே இந்த போதை பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு இருக்கோம். அது முதல் இதுவா சென்னையில இருக்க அனைவரும் இனி கலந்து கொண்டு ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. சென்னையில இது போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்றதுக்காக கேட்டுக்கோம். வரக்கூடிய ஜூலை 12 அண்ணாமலையண்ணன் அவர்கள் முதல் பொதுக்கூட்டத்தை பொள்ளாச்சியில வச்சிருக்காரு. போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்காக முதல் பொதுக்கூட்டம் பொள்ளாச்சியில 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. எல்லாரும் பொள்ளாச்சிக்கு வந்துருங்க பாதுகாப்பா.